துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இல்ல தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வந்து வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது, அதுல எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டயோ நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறது ஒரு சூழலை என்கிட்ட கேட்ட பிறகு எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இது ஏன் நான் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நான் இதுல சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை வந்து நீங்க மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்க பிரதிபலிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய கருத்தா நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகிட்டே நான் சொன்னதில்லை, நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கட்சிக்கு வந்து நீங்க 4 வருஷம் தான் ஆகுது, ஆனா 32 வருஷம் சீனியர் ஒருத்தர் ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் பொதுவாக வந்து உங்க கட்சியினர் மத்தியில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இயக்கத்தினர் பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல. இன்னைக்கு இருக்கிற அங்க நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லா மூத்த நிறுவனம் அங்க இருக்கிறாங்க. அங்க நீங்க கேட்கணும், சும்மா பதிவு போடுற சோசியல் மீடியா 10 பேர் வச்சு ஃபேக் ஐடி வச்சு பதிவு போடுறதெல்லாம் வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. கட்சி யாரு முன்னாடி நிற்கிறது உங்க பத்திரிகை நண்பர்கள், தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பேசினாங்க. நான் சொன்னது வந்து இதுதான், ஒரே வார்த்தை, நீங்க வந்து நான் உங்களுடைய முடிவா இருக்கட்டும், நீங்க கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை வந்து நீங்க தலைமை கிட்ட நீங்க நிர்வாகக்குழு சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அங்க நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொல்ல போற தீர்மானம் என்கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, அது உங்களுடைய முடிவு, கட்சிக்காரங்களுடைய முடிவு. இது என்ன நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கையை கொடுத்து, நான் வந்து அன்னைக்கு கூட அறிக்கை கொடுக்கல. அன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த தோழர்களால தான். ஏன்னா வந்து உட்கட்சியில் நடந்த விவசாயம் வந்து அதை போட்டோ வீடியோ எடுத்து வெளியில போட்டு கட்சிக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்தை வீணா வந்து உருவாக்குனதே அந்த தோழர் தான். இல்ல அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க எதிர்பார்க்கல, அவங்க இந்த மாதிரி நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. யாருக்கும் தெரியவும் தெரியாது, எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. நானே எடுத்துக்கிட்ட முடிவு தான், என்னால ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கு வரக்கூடாது, அவதூறுகள் வரக்கூடாது. நான் இருக்க போய் தான், இந்த பொறுப்புல இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுறீங்க, இது பண்றீங்க. நான் இல்லைன்னா இதுக்கு நீங்க பேச அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க, கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான். அறிக்கையில் நீங்க பாத்துருக்கீங்க. தேர்தலுக்கான அனைத்து வேலைகளும் எல்லா கட்சியும் தொடங்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சலசலப்பு கட்சிக்கு பின்னடைவா இருக்காது. தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி குழப்பங்கள், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள், கட்சியும் தலைமையை களங்கப்படுத்துற இந்த போன்ற நபர்கள் வந்து இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறதா என்னுடைய இது. தொடர்ந்து இது போல இன்னைக்கு நடக்கல, 4 வருஷமா இது போன்ற இது வந்து செய்திகளை வந்து அந்த ஊடகங்களுக்கு பரப்பிட்டு இருக்கவங்க யாரும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். சேனாதிபதி நண்பர் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நான் இதுவரைக்கும் இந்த 7 வருஷத்துல பிரஸுக்கு நான் எந்த கேள்விக்கு மறுத்தது இல்லை. எல்லாருக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே குற்றச்சாட்டுல வச்சா பொறுமையா பேசுறோம். இது உட்கட்சி விவகாரங்களால நான் இதுக்கு மேல தெளிவா பேச முடியாது. அதாவது மதிமுகனாலே வந்து வாரிசு அரசு எதிர்த்து வந்த கட்சி, ஆனா ஒரு வாரிசுனால ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து கட்சி தொண்டர் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ரொம்ப தெளிவடைஞ்சு போயிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் பலமுறை சொல்லியிருக்கேன், எல்லா நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க. நானோ தலைவரோ விரும்பி இந்த அரசியலுக்கு நான் வரல. நான் இயக்கத்தோழருடைய நிர்பந்தத்தினால வந்தேன். நான் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தது வந்து ரகுராமன் அவருக்கு கொடுத்திருந்தேன். நான் இந்த எம்பி எலெக்ஷன் இதே நிர்வாக குழு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுக்கு அப்போ தயவு செய்து ஒரு சீனியருக்கு கொடுங்க தான் நான் சொல்லியிருந்தேன். ஒட்டு மொத்தமா நீங்க சட்டமன்ற தேர்தல் எடுத்த முடிவு இப்பயும் நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டு அப்பயுமே இந்த பொறுப்பை நான் கொடுத்தாங்க. என் மனசாட்சிக்கு நான் வந்து இதா இருக்கிறேங்க. எல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வித உள்ள ஒரு எதுவுமே கிடையாது. சேனாதிபதி இது தலைவர், அதாவது முதன்மை செயலர்கள் வந்து இருக்கும்போது கட்சி கார் யூஸ் பண்ண முடியும். முதன்மை செயலர் பதவி இல்லாத போது அந்த கார் யூஸ் பண்றது இருக்காது. இல்ல நான் கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான் அவங்களுடைய முடிவு. வைகோனுடைய சேனாதிபதி நான் தான் மல்லேசியா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு காலையில. இல்ல அவர் மாத்திரம் சேனாதிபதி இல்லைங்க, கட்சியில அத்தனை பேர் சேனாதிபதி தலைவருடைய தளபதிகள் தான். அவர் மாத்திரம் அந்த உரிமையை கொண்டாட முடியாது. கடையில இவருக்குனாச்சு இத்தனை தடவை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், கூட்டணி இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட 10 மடங்கு வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும். ஆனா இன்னி வரைக்கும் அவங்க விசுவாசம் கட்சிக்கு இருக்கிறாங்க, எந்த இதுவும் சொல்லல. அனைவரும் தலைவர், இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான். சுமூக முடிவுங்கிறது வந்து அது வந்து தலைமை என்ன நினைக்கிறதோ அதான் அவங்க தலைமை முடிவு, இறுதி முடிவு. இல்ல அதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நானே தவறு செஞ்சு வச்சுக்கோங்க, ஏன் நடவடிக்கையில தவறு இருந்தாலும் நிர்வாகிகள் யாரும் பேச போறாங்க. அப்ப நான் தவறு செஞ்சேன்னா அது நான் அப்ப என்ன தவறு செஞ்சேங்கிறது இது பண்ண போறாங்க. இந்த நிர்வாக கூட்டத்தில் எல்லா மூத்த நிர்வாகிகள் பேசுறதை வச்சு முடிவு எடுக்க முடியும்.